இது 6வது சக்தி பீடம். குருகுதிகா அம்மன் பெயர். பீதாபுரம் அம்பாளின் இடது கை விழுந்த இடம் என்பர். சிவன் பெயர் குக்குடேஸ்வரர். கோழி வடிவில் சிவன் இருந்திருக்கார். குக்குடேஸ்வரர் பூமிக்கு கீழே தான் கல் வடிவில் இருந்திருக்கார். மேல் வடிவம் மட்டும் இருந்திருக்கு, ஆவுடையார் மட்டும். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அது வடிவமைக்கப்பட்டு குக்குடேஸ்வரர் என்று இன்றளவு வழிபட்டு வரப்படுகிறது. நாம் இந்த ஆலயத்தில் இந்த சிவனை தெற்கு முகமாக பார்க்கலாம். பீடபுரம் என்பதுதான் பீத்தபுரம் என்று ஆகினது. அதுதான் பிற்காலத்தில் மருவி பீதாபுரம் என்று ஆனது. மிக முக்கியமான விஷயம், சிவன் கோயிலிலேயே துர்காதேவி, ஓங்காரிணி துர்காதேவி கோஷ்ட தேவியாக உள்ளார். சிறிய கர்ப்பகிரகத்தில் ராஜராஜேஸ்வரி உள்ளார். இங்கு கயாசுரன் பாதத்தை யாகத்துக்கு ஈந்தானாம். அதனால்தான் நாம் பாதத்தில் அன்னத்தை இடுகிறோம், பிண்டம் இடுகிறோம், பிண்டம். அதனால் இந்த கயா பாத கயாவாக ஆனது. பாதகயா. சிவன் கயாசுரனுக்கு மோட்சம் தந்த தலம் இந்த இடம் பீதாபுரம். விஷ்ணு பாதங்களும் உள்ளன. ஆக அப்படி இப்படி பார்த்தால் பிண்டங்கள் இட உன்னதமான க்ஷேத்திரம். எப்படி காசி கயால பண்றோமோ அதே மாதிரி பிண்டங்கள் இடுவதற்கு உண்டான சிவ கஷேத்திரம். அம்பாள் அழகோ அழகு. 4 அடி உயரத்தில் தாமரை விதைகள், பரசு மது பாத்திரம் ஏந்தும் கைகள், வடக்கு பார்த்த தனி கோயில் உள்ளார். சமய ஆச்சார முறைப்படி குருகுத லக்ஷ்மி என்று தாமரை மது பாத்திரம் ஏந்திய கையோடு இந்த அம்பாள் தனது தரிசனத்தை தனது பக்தைகளுக்கு காண்பிப்பதற்காக இங்கு அன்புடன் அழகுடன் வீற்றிருக்கிறார். மிக முக்கியமான விஷயம், இந்த அம்பாளை வியாசர், ஆதி சங்கரர் ஆகியோர் தரிசித்து வழிபட்டு உள்ளனர்.